நாங்கள் இருப்பது கதிர்காமத்திலே. கதிர்காம கந்தன் இருக்கின்ற கதிர்காம ஆலயத்திலிருந்து இடது பக்கமாக ஒரு 2 கிலோமீட்டர் வருமா, கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் இந்த அந்த கதிர்காமத்துக்கு பக்கத்தால் வருகின்ற அந்த ஆறு, மாணிக்க கங்கையினுடைய அந்த ஆறினுடைய அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே வருகின்றது. அந்த இடத்திலிருந்து நாங்கள் அந்த இடத்திலே தான் நிற்கிறோம். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இடம். என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே தான் குரு போகர் அவர்கள், போகரை அறிந்தவர்கள் இருப்பார்கள், பாபாஜிக்கு, அதாவது குரு பாபாஜிக்கு தீட்சை கொடுத்து அவரை குருவாக்கிய அந்த இடத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். இது ஒரு சிறு ஆலயம் பாபாஜிக்கு அமைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புனிதமான ஒரு இடம். அதாவது போகர் ஒரு பெரும் முனிவர். அவர்தான் அவர் நீண்ட காலம் சீனாவில் இருந்து பின்னர் இந்தியாவிற்கு அவர் இந்தியாவில் குறிப்பாக பழனி முருகன் கோயிலே இருந்த அந்த பழனி முருகன் சிலையை நவபாசானத்தினால் செய்து அதை என்னும் ஒரு கரைசலில் தோய்ந்தெடுத்து அது பாராம் கல், அதாவது கல்லிலும் பார்க்க எத்தனையோ மடங்கு ஸ்ட்ராங்காக உறுதியானதாக்கி அந்த சிலையை செய்தவர். அவ்வாறு பல அற்புத சக்திகள் வாய்ந்த போகர் கதிர்காமத்திலே கனகாலம் இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த கதிர்காம மூலஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த கந்தனுடைய அதற்கு கீழே இருக்கிற அந்த யந்திரம், ஒரு யந்திரம் அமைக்கப்பட்டு அந்த யந்திரத்திற்கு மேலே தான் முருகன் இருக்கிறார். அந்த யந்திரத்தை அமைத்தது போகர் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த போகரை தேடி பாபாஜி இங்கே இந்த இடத்தில் தான் அவர் அவரிடம் தீட்சை பெற்று ஞானியாகினார் என்று சொல்கிறார்கள். இதுதான் அந்த பாபாஜி போகர் ஆலயம். பாருங்கள். சொல்லுங்க நான் அடுத்த வீட்டில் இருக்கேன். சொல்லுங்க. இது அண்மையிலே இலங்கையில் பெய்த மண் சரிவு, மழை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பின்னரான ஒரு நிலைதான் இந்த இடம் இருக்கின்றது. இதற்கு முதல் மிகவும் அழகாக இருந்தது. நிரம்ப வெள்ளம் இந்த இடத்திலே ஒரு கணிசமான அளவு மூடியிருந்ததாகவும் பின்னர் அது பலவிடைய அடித்து சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஒரு உண்மையிலே ஒரு இயற்கை எழில் பொழிக்கின்ற ஒரு அழகான இடம். தியானம் செய்வதற்கு மிகவும் பொருத்தமான இடம். அவ்வாறான பொருத்தமான இடத்தில்தான் போகர் சுவாமிகள் பாபாஜி அவர்களுக்கு இந்த தீட்சையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே தான், அந்த புனித இடத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். இங்கே இருக்கிற இந்த மகாவலி கங்கையின் கிளையாறு என்று தான் நினைக்கிறேன். இதுதான் அந்த செல்ல கதிர்காமத்து பக்கத்தால் இங்கால வருகின்ற அந்த ஆறு. இந்த நேரமும் அந்த ஆற்றினுடைய அந்த நீர் ஓசை
சலசலத்த ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு என்னன்னு சொல்வது, ஒரு மன அமைதி பெறுவதற்கு அல்லது தியானம் செய்வதற்கு குரு பெரும் பெரும் குருமார் வந்த தீட்சை அளித்த இந்த இடத்துக்கு இந்த புனித இடத்துக்கு வந்து போவது என்பதும் ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அருமையான அழகான சூழல். இந்த மரங்கள் எல்லாம் அண்மையிலே பெய்த மழை காற்றினால் முறிந்து விழுந்து விட்டன. இல்லாவிட்டால் இந்த இடம் மிகவும் ஒரு 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 என்னென்று சொல்வது, இயற்கை அழகு பொருந்திய ஒரு அருமையான ஒரு இடம். பாருங்கள், கூடுதலாக மருத மரங்கள் தான் இந்த இடத்திலே நிற்கின்றன. இந்த இடத்தை மெருகுபடுத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்த யோகி கந்தசுவாமி அவர்கள்